டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருவதால் ஏடிஎம்களின் எண்ணிக்கையை வங்கிகள் குறைத்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய பயன்பாட்டின் வளர்ச்சி மற்றும் யுபிஐ போன்ற எளிமையான கட்டண முறைகளின் அறிமுகம் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்கள் ஆகும். 2017-18 92 கோடியாக இருந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 2023-24 13 கோடியே 116 லட்சமாக உயர்ந்தது. இதனால் டிஜிட்டல் பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. இந்நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருவதால் ஏடிஎம் பயன்பாடு மற்றும் அதன் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யுபிஐ போன்ற டிஜிட்டல் முறைகளுக்கு மாறியுள்ளதால் ரொக்கமாக பணத்தை செலவிடுவது குறைந்துள்ளதாகவும் இதனால் மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள இடங்களில் உள்ள ஏடிஎம்களை வங்கிகள் மூடி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு நாடு முழுவதும் 2,53,417 ஏடிஎம்கள் இருந்த நிலையில் நடப்பு ஆண்டு 2,51,057 ஏடிஎம்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருவதால் ஏடிஎம்களின் எண்ணிக்கையை வங்கிகள் குறைத்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய பயன்பாட்டின் வளர்ச்சி மற்றும் யுபிஐ போன்ற எளிமையான கட்டண முறைகளின் அறிமுகம் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்கள் ஆகும். 2017-18 92 கோடியாக இருந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 2023-24 13 கோடியே 116 லட்சமாக உயர்ந்தது. இதனால் டிஜிட்டல் பொருளாதாரம் வலுப்பெற்று வருகிறது. இந்நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருவதால் ஏடிஎம் பயன்பாடு மற்றும் அதன் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யுபிஐ போன்ற டிஜிட்டல் முறைகளுக்கு மாறியுள்ளதால் ரொக்கமாக பணத்தை செலவிடுவது குறைந்துள்ளதாகவும் இதனால் மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள இடங்களில் உள்ள ஏடிஎம்களை வங்கிகள் மூடி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு நாடு முழுவதும் 2,53,417 ஏடிஎம்கள் இருந்த நிலையில் நடப்பு ஆண்டு 2,51,057 ஏடிஎம்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.